ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருப்பதியில் ஒரு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தரிசனம் ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் எந்த டிக்கெட்ஸுமே புக் பண்ண தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக குழந்தைய தூக்கிட்டு கோயிலுக்கு போய் சாமியை தரிசனம் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் எடுத்தால் கூட 4 to 5 hours ஆகும். பட் இப்படி நீங்கள் குழந்தைங்களோட போகும்போது 1 மணி நேரத்துலேயே நீங்கள் சாமியை தரிசனம் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 1.5 hours ஆகும். உங்ககிட்ட குழந்தைங்க இருந்தாங்கன்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா, மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், எங்கே போகணும் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன், பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃப்ரீ தரிசனம் ஆப்ஷனில் யாரெல்லாம் போகலாம் அப்படின்னா, குழந்தையோட அம்மா அப்பா, குழந்தையோட கூட பிறந்தவங்க அண்ணனோ அக்காவோ சின்ன பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஃப்ரீ. இவங்களுக்கு மட்டும்தான் போக முடியும். நீங்கள் ஃபேமிலியில் வேறு யாரையும் கூட்டிகிட்டு போக முடியாது. தாத்தா பாட்டி அப்படி யாரும் போக முடியாது. நீங்கள் மட்டும்தான் போக முடியும். இதுக்கு நீங்கள் என்னென்ன கொண்டு போகணுன்னா, பர்த் சர்டிஃபிகேட். அப்படி ஒரு வேளை நீங்கள் குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கலை அப்படின்னா, டிஸ்சார்ஜ் சம்மரி, டெலிவரி முடிஞ்சப்போ உங்களுக்கு டிஸ்சார்ஜ் சம்மரி ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருப்பாங்கல்ல, அது எடுத்துக்கோங்க. அப்புறம் பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு, அப்புறம் குழந்தையோட கூட பிறந்த அக்காவோ அண்ணாவோ இருந்தாங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் கோயிலுக்குள்ளே போகணுன்னே டைரெக்டாக சுபதம் என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு நீங்கள் சுபதம் என்ட்ரன்ஸுக்கு போயிடுங்க. அங்கே போயிட்டு அங்கே உள்ளே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவாங்க. 12 o'clock தான் குழந்தைங்களோட அந்த ஃப்ரீ தரிசன ஆப்ஷன் ஓப்பன் ஆகும்னு போட்டிருக்காங்க. நாங்கள் அது தெரியாமல் 10 o'clock போயிட்டோம். பட் 10:30க்கு நிறைய பேரும் வந்திருந்தாங்க. ஒரு 10:30 ஒரு ½ an hour வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 10:30 10:45 போல் எங்களை உள்ளே செக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு ஃபுட்டு ஏதாவது எடுத்துக்கலாம் பேக்கில், ஹேண்ட் பேக்கில். மொபைல் ஃபோன்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட். அங்கே செக் பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயும் அந்த நீங்கள் அங்கே சுபதம் என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு மொபைல் ஃபோன் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அங்கே டோக்கன் போட்டு அங்கே மொபைல் ஃபோனை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு லைட் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப ஹெவியாக போட வேணாம். ஏன்னா ஃபஸ்ட்டு தான் உள்ளே நம்மளை ஒரு செப்பரேட் க்யூவில் அனுப்புவாங்க. உள்ளே கொஞ்சம் தூரம் போனோடனே காமன் ஆகிடும், எல்லோரும் சேர்ந்து தான் வருவாங்க. அப்போ கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு காட்டன் ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அம்மா அப்பா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. சுடிதார் போட்டுக்கோங்க, இல்லை சாரீ கட்டிக்கோங்க. அப்பா ஷர்ட்டு போட்டுக்கோங்க, கீழே வேஷ்டி கட்டிக்கோங்க. தரிசனம்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்தோன்னே திரும்ப நீங்கள் போய் அங்கே மொபைல் ஃபோன் வாங்கிட்டு அங்கே கோவிலுக்கு முன்னாடி நின்று நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. மெமரபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் காரில் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்போவே கிளம்பிடுவீங்கள்ல. கிளம்பினோன்னே நீங்கள் போயிட்டு வேறு கோயில், அங்கே இருக்கிற ஃபேமஸ் கோயிலெலாம் இருக்குல்ல, பத்மாவதி அம்மாவாரி டெம்பிள், சூரிய நாராயணன் கோவில், அதுக்கப்புறம் காளஹஸ்தி விசிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் காளஹஸ்தி கூட முடிஞ்சால் போய் தரிசனம் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையுமே ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே மொபைலும் நாட் அலவுடுன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் மொபைலை நீங்கள் கார்லேயே வச்சுட்டு போயிடுங்க, காரில் வந்திருந்தா. இல்லைனா ஃப்ரண்ட்டில் கவுண்டரில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது குழந்தைங்க 1 வயசுக்கு கீழே இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.